Good evening, students. இப்ப ஸ்டாண்டர்ட் 7 டேர்ம் 3ல எக்ஸசைஸ் 1.4ல ஆல்மோஸ்ட் நம்ம இப்ப எத்தனை சம்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்னா 4 ரோமன் லெட்டர்ஸ் பார்த்தாச்சு. சரியா? ஸோ 5th ரோமன் லெட்டர் ஏற்கனவே பார்த்த கான்செப்ட்ஸ் தான். கொஞ்சம் டிஜிட்ஸ் மட்டும் எப்படி வேரியேஷன் ஆகுதுன்றத பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை தவிர ஒரு 4-5 வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இப்ப நம்ம ரெண்டையுமே பார்த்துடலாம். இப்ப நம்ம பாக்குற கான்செப்ட்ஸ் என்னன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா குட்டர்ஸ்? இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே தசம எண்களின் வகுத்தல். சரியா? சோ தசம எண்களின் வகுத்தல என்னென்ன மெத்தட்ல பார்த்திருக்கோம்? தசம எண்களை வகுத்தல் கான்செப்ட் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் பார்த்திருக்கோம். குவிக்கா ரீகேப்சுலேட் பண்ணிடலாம். மாதிரி முறை வகுத்தல்ன்றது ஏற்கனவே நமக்கு எல்லா மெத்தட்லயுமே அது இருக்கு, இருந்தாலும் போட்டுறேன். சரியா? மாதிரி முறை அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம். அடுத்து 10ஆல 100ஆல 1000ஆல எக்ஸெட்ரா 10 மடங்குகளால வகுக்கும் போது எப்படி பார்த்தோம்னு சொல்லி பார்த்திருக்கோம். அடுத்து தசம எண்களை முழு எண்ணால், தசம எண்களை என்ன செஞ்சோம்? முழு எண்ணால் வகுத்தல். ஓகேவா? லாஸ்ட் மெத்தட் என்னது? தசம எண்களை தசம எண்களால் வகுத்தல். ஓகேவா? சோ இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம இந்த 4 டைப்ஸ் கிட்ட முடிச்சாச்சு. தசம எண்களை மற்றொரு தசம எண்களால் வகுத்தல். சரியா? சொல்றது புரியுதா? இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்த லாஸ்ட் கான்செப்ட்ஸ் தான். மீதி எல்லாமே படிச்சாச்சு. ஒவ்வொரு ரோமனுக்கு 10ஆல் வகுத்தல்னா எப்படி இருக்கும், 100ஆல வகுத்தா எப்படி இருக்கும், 1000ஆல வகுத்தா எப்படி இருக்கும்ன்ற பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துச்சுக்கிட்டு இப்ப லாஸ்ட் பெண்டிங்ல இப்ப நம்ம இருக்கிறது என்னது? ஒரு தசம எண்ணை இன்னொரு தசம எண்ணால் வகுத்தா எப்படி வரும்ன்றதுதான் இந்த கான்செப்ட். சரியா? சம் செய்யலாமா? சோ இப்ப இருக்கிறத நம்ம லாஸ்ட் கான்செப்ட் 5th ரோமன் லெட்டர். ஓகேவா? சரி, செக் பண்ணிடுவோமா? இப்ப நம்ம படிக்க போற கான்செப்ட் என்னன்னு சொல்லியிருக்கோம். ஒரு தசம எண்ணை மற்றொரு தசம எண்ணால் வகுத்தல். சரியா குட்டஸ்? சரி, இங்க கவனிங்க. 5th ரோமன் லெட்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் சம் செய்வோம். 19.2 வகுத்தல் 2.4பா. சரியா? என்ன கொடுத்திருக்காங்க? 19.2 வகுத்தல் 2.4. எங்க இப்ப நான் என்ன ஹெட்டிங் சொன்னேன்? ஒரு தசம எண்ணை. ஒரு தசம எண்ணா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? தசம ஸ்தானத்துல கொடுத்திருக்காங்க. மற்றொரு தசம எண்ணா வகுத்தல். அப்ப அந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் கரெக்டா மேட்ச் ஆகுதா குட்டஸ்? ஒரு தசம எண்ணை மற்றொரு தசம எண்ணால் வகுத்தல். சோ இதை எப்படி செய்வோம்? ஞாபகம் இருக்கா? சோ என்ன செய்யணும்? கொடுத்திருக்க இந்த நம்பர் எப்படி எழுதுவீங்க? 19 ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளிதான்ப்பா புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப அதை எதால வகுக்கணும்? 10ஆல வகுக்கணும். சோ வகுத்தல் சிம்பல் போட சொல்லிட்டேன். அடுத்து இந்த நம்பர் எப்படி எழுதணும்? ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சிருக்காங்க. அப்ப எதாலதான் வகுக்கணும்? 10ஆல. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருந்தா 100ஆல, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருந்தா 1000ஆல வகுப்போம். சரியா? சொல்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கா? இப்ப இதுக்கு அடுத்து என்ன செஞ்சோம்? இந்த 192 டிவைடட் பை 10 இதோட வகுத்தலோட தலைகிலி என்னதுப்பா? பெருக்கல். அப்படின்னா இத வகுத்தல பெருக்கலா மாத்தினா அடுத்து உள்ள நம்பரையும் நான் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? தலைகிலி இருக்க சொல்லியிருக்கேன். ரெசிப்ரோக்கல் ஆஃப் 24/10. புரிஞ்சுச்சா குட்டஸ்? என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுச்சா? என்ன சொல்றோம்னு சொல்லிட்டு இல்ல கஷ்டமா இருக்கா? என்ன செஞ்சிருக்கோம்? ஞாபகம் இருக்கா? இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன செய்வீங்க? அப்ப 192/10 இன்டூ தலைகீழ் எடுத்தேன்னா 10/24 சொல்லி போடுவீங்க. சொல்றது புரியுதா? இங்க எழுதுறேன். 192/10 இன்டூ 10/24. ரைட்டாம்மா? இந்த 10க்கு இந்த 10 அடிச்சு கொடுத்துருவீங்க. அப்ப 192/24 அப்படின்னு சொல்லி லாங் டிவிஷன்ல சம் செய்யலாம். சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சோ இது எப்பயும் போல லாங் டிவிஷன்ல செய்யலாம். டீச்சர் இப்படி இவ்வளவு விஷயங்கள் செய்யணுமா டீச்சர் அப்படின்னா ஈஸியா சொல்லி தரேன்.
இது ஒன் வே ஆஃப் லேர்னிங். சரியா குட்டஸ்? இல்ல டீச்சர் அப்படின்னா இதுல ரொம்ப ஈஸி, ஒன்ன எழுத சொல்றீங்க இன்னொன்னு தலைகீழா மாத்த சொல்றீங்களே டீச்சர் அப்படின்னா இந்த மெத்தடையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட். 19.2 வகுத்தலுக்கு வகுத்தல் சிம்பல் 2.4பா. சரியா? சோ அப்படியே இத இந்த ஃபிராக்ஷன்ல எழுதியிருக்கேன். இங்க நியூமரேட்டர், இது பேரு டினாமினேட்டர். சொன்ன ரெண்டுல எதுல நிறைய தசமஸ்தானங்கள் இருக்குன்னு பாருங்க. குட்டீஸ், ஒரு மெத்தடுக்கு ஒரே ஒரு எப்படி சொல்றது, ஒரே ஒரு ஸ்பெசிபிக் மெத்தட் மட்டும் கிடையாது. ஒரு சம்முக்கு இந்த மெத்தட் தான்ன்றது கிடையாது. இப்ப நான் லாஸ்ட் இதுல செஞ்சது ஒரு மெத்தட், இப்ப செய்யறதும் ரெண்டாவது மெத்தட். ஆனா ஆன்சர் வந்து ஒரே மாதிரிதான் குட்டீஸ் இருக்கும். சரியா? சோ உங்களுக்கு ஒரு 1 or 2 சம்ஸ் மட்டும் ரெண்டு மெத்தட்ல சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எது ஈஸியா இருக்கோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். சரியா? இப்ப நான் என்ன சொல்ல போறேன், ஃபர்ஸ்ட் மெத்தட முடிச்சாச்சு. இப்ப செகண்ட் மெத்தட் என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, கொடுத்துருக்கிறது 19.2 நியூமரேட்டர்ல எழுதிடுறீங்க. வகுத்தல் சிம்பலுக்கு வகுத்தல் போட்டாச்சு. 2.4 எழுதியாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. மேல உள்ளதுக்கு பேரு நியூமரேட்டர், கீழே உள்ளதுக்கு பேரு டினாமினேட்டர். தமிழ்ல சொல்ல போனா இது பேரு தொகுதி, இது பேரு பகுதி. ஓகே, இதுல வரைக்கும் உங்களுக்கு சந்தேகமே இருக்காது, எல்லாமே படிச்சிருப்பீங்க. இதுல எதுல நிறைய தசமஸ்தானங்கள் இருக்கு? இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. சரியா? சப்போஸ் இங்க வந்து இப்ப இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிருவோமே, இங்க எத்தனை தசமஸ்தானங்கள் இருக்கு? 2 தசமஸ்தானங்கள் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு தசமஸ்தானங்கள் இருந்தா 10ஆல பெருக்கணும். சரியா? ஆனா இங்க எதுல அதிக தசமஸ்தானங்கள் இருக்கோ அதைத்தான் கன்சிடர் பண்ணணும். இங்க 2 தசமஸ்தானங்கள் இருந்தா எதால பெருக்கணும்? 100ஆல பெருக்கணும். சொல்றது புரியுதா குட்டர்ஸ்? ஏன்னா 1.92. இப்ப இதே இது 0.192 பை அதே 2.4 இருக்குன்னே வச்சுக்கிருவோமே. இப்ப பாருங்க, மேல உள்ள தசமஸ்தானங்கள் 1, 2, 3, கீழே ஒன்னே ஒண்ணுதான் பாருங்க. அப்ப எதுல நிறைய தசமஸ்தானங்கள் இருக்கு? இதுல 3 ஸ்தானம், இதுல 1 ஸ்தானம். அப்ப இதை எதால பெருக்கணும்? 1000ஆல பெருக்கணும். சொல்றது புரியுதா குட்டர்ஸ்? இல்லைன்னா நான் இன்னொரு தடவை கூட சொல்லவா? சோ ஒவ்வொரு சமமே இதே கான்செப்ட்ஸ்ல இருக்கும், நம்ம பொறுமையா லேர்ன் பண்ணலாம். சரியாம்மா? ஓகே. இப்ப மேலேயும் ஒரே ஒரு தசமஸ்தானம், கீழேயும் ஒன்னே ஒண்ணு இருக்கு. அப்ப எதால பெருக்கணும்? 10ஆல பெருக்குங்கப்பா. என்னப்பா வரும்? 192. சரியா? இது முழு எண்ணா மாறும், இங்க 24ன்னு மாறும். நமக்கு ஏற்கனவே இந்த பேசிக் தெரியும். கரெக்டா? இப்ப இதை இதுல வகுத்துடலாமா குட்டர்ஸ்? 192 24. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த 1ஆல இது டிவைட் ஆகுமா? என்ன செய்யணும்? அப்ப பக்கத்துல உள்ள நம்பர் பார்ப்போம். இப்ப 19 சாக்லேட்ஸ் தான் நான் வச்சிருக்கேன், ஆனா 24 சாக்லேட்ஸ் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் சொல்றேன், நோட்ஸ்க்கோ. ஒரே ஒரு சாக்லேட்ஸ் வச்சிருக்கும் போது 24 சாக்லேட்ஸ் கொடுக்க முடியுமானா முடியாது. அப்ப பக்கத்துல உள்ள நம்பரையும் சேர்த்து எடுத்தோம்னா 19. சோ 19 சாக்லேட்ஸ் வச்சுட்டு 24 சாக்லேட்ஸ் கொடுக்க முடியினாலும் முடியாது. அப்ப ஆக மொத்தம் எத்தனை நம்பரை கன்சிடர் பண்ணா? இதுல உள்ள 3 நம்பரையும் கன்சிடர் பண்ணணும். 192. சரியா? சோ 192 சாக்லேட்ஸ் வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் எத்தனை சாக்லேட்ஸ் கேட்கறாங்கன்னா 24 சாக்லேட்ஸ் கேட்கறாங்க. சோ அப்ப இதை எப்படி வகுக்கணும்? ஒவ்வொருத்தவங்களும் எத்தனை சாக்லேட்ஸ் கேட்கறாங்க? 24 சாக்லேட்ஸ் கேட்கறாங்கன்னா இங்க இங்க போட்டு பாத்துக்கோங்க. இங்க உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன். சோ 24 1ஆல மல்டிப்ளை பண்ணா 24 தான். 24 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8, 2 2s are 4. அடுத்து 24 3ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 4ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. டீச்சர் ஒவ்வொரு தடவைக்கும் இப்படி பண்ணணுமானா குட்ட சிபிஏ ஈஸியா ஒண்ணு சொல்லி தரேன், தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரஃபா ஒரு 5 எடுத்துக்கோங்கப்பா. 5 5 அடுக்கு 5னோட மடங்காவே செஞ்சு பாருங்களேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு 5 20, 24 5ஆல மல்டிப்ளை பண்றேன். 5 20க்கு 0, மிச்சம் 2, 2 10, ஒரு 2 12. அப்ப 120. எனக்கு கொடுத்திருக்க வேல்யூ என்ன வேணும்? 192 வேணும். அப்ப இதுக்கு கீழே உள்ளதெல்லாம் வருமானா தேவை கிடையாது. சரியா? சோ அப்ப இது எதையுமே போட்டு பார்க்க தேவையில்ல. அப்ப எடுத்தோடனே நம்ம டைரக்டா என்ன செஞ்சிருக்கலாம்? நம்ம எடுத்தோடனே 5ஆல போட்டு பார்க்கலாம். அடுத்து 10ஆல போட்டா என்ன வரும்? நீங்களே ரஃபா சொல்லுங்க. 24 10ஆல மல்டிப்ளை பண்றோம், நீங்களே டக்குன்னு சொல்லிடலாம். 5 5 அடுத்து போடுவோம், பிளஸ் சிம்பல் போடுவோம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி மஸ்ட் பிகின்ஸ் வித் பிளஸ் சிம்பல். அடுத்து ஏன்னா இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் பேசிக் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். சரியா? இப்ப நம்ம மல்டிப்ளை பண்றது டென்ஸ் பிளேஸ்ன்றதுனால இந்த பிளஸ் சிம்பல் இல்ல ஸ்டார் மாதிரி போட்டுருவோம். அடுத்து போட்டா 4, இங்க 2. சோ 240. எனக்கு என்னதான் வேணும்? 192. ஈஸியா சொல்லித்தரேன்.
லீஸ்டா 5 எடுத்துக்கோங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ணா 120. சரியா? 10ஆல மல்டிப்ளை பண்ணா 240. அப்ப 10ஓட கொஞ்சம் கம்மியா இருக்கு, 240ஓட இது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா அப்ப ரஃபா என்ன செய்யணும்? ஒரு 8ஓ இல்ல 9ஓ போட்டு பாருங்க. சொல்றது புரியுதா? ஒரு 8ஓ இல்ல 9ஓ போட்டு பார்த்தா என்ன வரும்ன்றத நான் சொல்றேன். சோ 24 8 டைம்ஸ் போடுவோம். ஃபர்ஸ்ட் 5 24 5 டைம்ஸ் போட்டு பாருங்க. அடுத்து 24 வந்து 10 டைம்ஸ் போட்டு பாருங்க. இது லோயஸ்ட் வேல்யூ, இது ஹையஸ்ட் வேல்யூ, இன் பிட்வீன்ல உள்ள ஒரு வேல்யூ தான் நமக்கு இது ஆன்சரா மேட்ச் அப் ஆகும். சரியா குட்டஸ்? சொல்றது புரியுதா? இப்ப 24 8ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 8 4s are 32க்கு 2 போடுவோம். ரிமைண்டர் 3 கேரி அவுட் பண்ணுவோம். 8 2s are 16 plus 3 19. எஸ், நமக்கு வந்துருச்சு ஆன்சர் கரெக்டா. எத்தனை டைம்? 8 டைம்ஸ் போட்டா 192. சொல்றது புரியுதா? சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன? 9 தான் இதோட ஆன்சர். சரியா குட்டஸ்? 9 8 சாரி, இங்க 8 போட்டிருக்கேன்ல, 8 தான் ஆன்சர். எழுதிக்கோங்க. செகண்ட் சம் போலாமா? ஃபிஃப்த் ரோமன்ல செகண்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், புரியவே புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா புதுசா ஒரு விஷயங்கள் படிக்கிறீங்க. 2 தடவை 3 தடவை செஞ்சு பார்க்கும்போது அதுவே ப்ராக்டிஸ் ஆயிரும். சரியா குட்டஸ்? ஸோ 4.95 divided by 0.5. ஒரு தசம எண்ண இன்னொரு தசம எண்ணால என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? வகுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இதை என்ன செய்யணும்? 4.95 divided by 0.5 போட்டாச்சா? இப்ப நான் என்ன ரூல் சொன்னேன்? நீங்க எல்லாமே ஒரே விஷயங்கள் தான் படிச்சிருக்கீங்க. ஒன்னே ஒண்ணுதான் புதுசா சொல்லி கொடுத்திருக்கேன். என்ன சொன்னேன்? நியூமரேட்டர்ல 2 தசமஸ்தானம் இருக்கு, தொகுதியில 2 தசமஸ்தானம் இருக்கு, பகுதியில ஒரே ஒரு தசமஸ்தானம் இருக்கு. சோ எதுல நிறைய தசமஸ்தானம் இருக்கு? இதுலயா இதுலயா? ஒரு தசமஸ்தானம் இருந்தா 10ஆல பெருக்கணும், 2 தசமஸ்தானம் இருந்தா 100ஆல பெருக்கணும். அப்ப இத நம்ம என்ன பண்ணணும்? இங்க அதிகபட்சம் எத்தனை தசமஸ்தானங்கள் இருக்கு குட்டஸ்? 2 தசமஸ்தானங்கள் தானே அதிகமா இருக்கு. சோ 100ஆல பெருக்க சொல்றேன். புரியுதாடா? அப்ப என்ன பண்ணுவோம்? 495 இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். டிவைடட் பை ஒரே ஒரு தசமஸ்தானத்துக்கு 5 போடுவோம், மீதிக்கு 0 போடுவோம். கரெக்டாமா? சரி, இதையும் இன்னொன்னும் எப்படி செய்யலாம்னா, இங்க நல்லா வச்சுக்கோங்க. இத 495 டிவைடட் பை 5 into 10 எழுதியிருந்த குட்டஸ். ஏன்னா 50 5 10 50, இந்த 10 மடங்கு வரத அப்படியே வச்சுக்கோங்க. மீதி உள்ள நம்பரை மட்டும் வகுத்து பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். அப்ப என்ன பண்ணணும்? இங்க 495 வகுத்தல் 5. அப்ப 4 இருக்கு. 4 சாக்லேட் வச்சுட்டு 5 சாக்லேட் கேட்கறவங்களுக்கு கொடுக்க முடியுமா? என்கிட்ட 4 தான் இருக்கு. 5 சாக்லேட் கேட்கறவங்களுக்கு கொடுக்க முடியுமானா முடியாது. இப்ப பக்கத்துல உள்ள நம்பரையும் சேர்த்து பார்க்கணும். 2 டிஜிட் நம்பரை கன்சிடர் பண்ணணும். 49 இருக்கு. சோ 49 சாக்லேட்ஸ் நான் வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் தலைக்கு 5 சாக்லேட்ஸ் கேட்கறாங்கன்னா நான் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? கொடுத்துட்டு 5 டேபிள்ல 49 வரைக்கும் எத்தனை டைம்ஸ் வரும்? எங்க யோசிச்சு சொல்லுங்க. 9 5s are 45. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 4 வரும். 9ல 5 சப்ராக்ட் பண்ணா 4, 4 minus 4 0. அடுத்த நம்பரை இங்க fill down பண்ணணும். 45. ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிடலாமா? யா, 9 5s are 45. அப்ப ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? 0 வந்திருக்கு. அப்ப இங்க நான் என்ன எழுதுவேன்? 99 by 10. கரெக்டா? 99 by 10 என்ன சொல்லியிருக்கோம்? டினாமினேட்டர்ல ஒரே ஒரு 0 இருந்தா எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். இந்த ஏரோ மார்க், இம்பார்ட்டன்ட் சிம்பல் எல்லாம் போடுவோம்ல, அந்த கான்செப்டை இங்க நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இது வரைக்கும் நம்ம ரெகுலரா படிச்ச கான்செப்ட் நல்லா தெரிஞ்சா இந்த தம்ம நீங்களே செஞ்சுட்டு போயிடலாம். சரியா? எங்க எழுதிக்கோங்க.
ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் தேர்ட் சம் போடலாமா? நான் ரப் பண்றேன் குட்டீஸ். ஓகே, இப்ப நம்ம செய்ய போறது ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் தேர்ட் சம். என்ன கொடுத்துருக்காங்க? 19.11 divided by 1.3. குட்டீஸ் இதை எப்படி ரீட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? 19.11 சொல்லி ரீட் பண்ணக்கூடாது. தசமஸ்தானங்களுக்கு டெசிமலுக்கு இந்த பக்கம் உள்ள நம்பரை செப்பரேட்டா தான் ரீட் பண்ணணும். 19.11 சொல்லி தான் ரீட் பண்ண குட்டீஸ். இது எப்படி ரீட் பண்ணக்கூடாது? 19.11 19.11 சொல்லி வாசிக்க கூடாது. டெசிமலுக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறத சிங்கிள் டிஜிட்டா தான் ரீட் பண்ணணும். சோ எப்படி எழுதுவோம்? 19.11 divided by 1.3 எழுதியாச்சா? ஓகே. கீழே டினாமினேட்டர்ல எத்தனை டெசிமல் இருக்கு? ஒரு டெசிமல். நியூமரேட்டர்ல எத்தனை டெசிமல் இருக்கு? 2 டெசிமல். சோ எதுல ஜாஸ்தி டெசிமல் இருக்கு? சோ மோர் நம்பர் ஆஃப் டெசிமல் வந்து இங்க நியூமரேட்டர்ல தான் இருக்கு. எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட், இங்க 1 டிஜிட். சோ 1 டிஜிட் மட்டும் இருந்தா 10ஆல, 2 டிஜிட்ஸ் இருந்தா 100ஆல, 3 டிஜிட்ஸ் இருந்தா 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சோ இங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட் 1 டிஜிட்டா 2 டிஜிட்டானா இங்க நியூமரேட்டர்ல 2 டிஜிட்ஸ் இருக்கு. சோ அதனாலதான்ப்பா இதை எதால மல்டிப்ளை பண்றேன்? 100ஆல மல்டிப்ளை பண்றேன். புரிஞ்சுச்சா? சோ 1911 that is 1911 1911 பை இது என்னங்க வரும்? யோசிச்சு சொல்லுங்க. 1.3 ஒரு டெசிமலுக்கு ஒரு டிஜிட் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டிஜிட் எழுதுனா எப்படி இருக்கும்? 113 வரும். சரிப்பா, இதையும் எப்படி எழுதணும்னு இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். 1911 போட்டு இதை எப்படிப்பா பிரிக்கலாம்? நம்ம 13 into 10 போடலாமா? புரியுதா? புரியல? இங்க கூட நீங்க 13 into 10 போட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? ஓகே. அப்ப ஈஸியா எதாவது டிவைட் பண்ணலாம். 1911 எதால நான் டிவைட் பண்ணும்? 13ஆல டிவைட் பண்ணணும். செஞ்சிடலாமா? ஓகே. 1911 13ஆல டிவைட் பண்ணோம். ஸோ ஒரே ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன். 13 சாக்லேட்ஸ் ஒருத்தவங்க கேட்கறாங்க, என்னால கொடுக்க முடியல. ஸோ பக்கத்துல உள்ள டிஜிட்டையும் கம்பைன் பண்ணினா இட் இஸ் 19. 19 சாக்லேட் வச்சிருக்கேன், என்னால 13 சாக்லேட்ஸ் கொடுக்க முடியுமானா கண்டிப்பா முடியும். ஸோ 113 தான் 13 போடுவோம். சப்ட்ராக்ட் பண்ணணுமா? ஸோ மைனஸ் போடுவோம். 19ல 13 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன குட்டீஸ் வரும்? சொல்லுங்க. 6 வரும். அடுத்த நம்பரை எனக்கு வரும். தட் இஸ் புல் டவுன் பண்றோம். 61. 61ல 30 டேபிள்ஸ் எத்தனை டைம் வருதுன்னு செக் பண்ணிடுவோமா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ரஃபா எப்பயுமே 5ஆல மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. அது எந்த டேபிளா இருந்தாலும் மினிமம் 5ஆல போடுங்க. ஸ்டார்ட் வித் 5. அப்ப 5 3 is 15 5 ரிமைண்டர் 1 1 5 is 5 plus 1 6. டீச்சர் எனக்கு 13th டேபிள் நல்லா தெரியும், 13ஆம் வாய்ப்பாடு நல்லா தெரியும்னா நீங்க டைரக்டா அழகா சமத்தா போட்டுடலாம். சரியா? சோ அப்ப இங்க எத்தனை டைம்ஸ் வருது? 5 13 65. பட் எனக்கு என்னதான் வரணும்? 61 தான் வேணும். அப்ப இதை நான் எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணுவேன்? யோசிச்சு சொல்லுங்க. அப்ப less than 5 ஒண்ணு போட்டு பார்ப்போமா? less than 5 என்ன போடலாம்? 4 போட்டுடலாமா? 5 விட சின்ன நம்பரை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. என்ன போடுங்க? 4 3 is 12 ரிமைண்டர் 1 1 4 is 4 4 plus 1 5. ஸோ 13 4s are என்ன வரும்? 52 வரும். சரியா குட்டீஸ்? அப்ப இங்க நான் 4 டைம்ஸ் போட்டேன்னா இங்க 52 போடுவேன். இதையும் சப்ராக்ட் பண்ணணும். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ 61ல 52 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 9 வரும். லாஸ்ட் உள்ள டிஜிட்டையும் புல் டவுன் பண்றேன். அப்ப 91. சரியா? இங்க 91 வரும். அப்ப 91 எத்தனை டைம்ஸ் போடணும்? இங்க யோசிச்சு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சோ 5 வரைக்கும் வந்திருக்கு. 65 7 or 8 போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இருந்தாலும் நான் செஞ்சு காமிச்சிடுறேன். 13 5 வரைக்கும் போட்டிருக்கோம். 6ஆலையும் 13 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 6 3 is 18 ரிமைண்டர் 1 6 plus 1 7 78 வந்திருக்கு. சோ எனக்கு 91 வரைக்கும் வரணும். சோ அடுத்த நம்பரையும் ட்ரை பண்ணி பாக்குறேன். 7 3 is 21க்கு 1 ரிமைண்டர் 2 1 7 7 plus 2 9. ஆமா, எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. அப்ப இதை எதால போடணும்? 147. சரியா? சோ 91 டைம்ஸ் போட்டேன்னா 0 வந்துருச்சுப்பா. புரிஞ்சா குட்டீஸ்? அப்ப இதை நான் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்?
இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. 147 போட்டு இந்த 10 அழகா அப்படியே வச்சுக்கோங்க. சோ எப்பயுமே நம்ம டிவைட் பண்ற கான்செப்ட் செஞ்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சோ ஒரே ஒரு ஜீரோ இருக்குன்னா ரைட் டு லெஃப்ட் புல் டவுன் பண்ணுவோம். சோ இதோட ஆன்சர் என்ன பண்ணுவோம்? 14.7 போடுவோம். இங்க ஏரோ மார்க் இண்டிகேஷன் இப்படி இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடுவோம், ஞாபகம் இருக்கா? அடிக்கடி நம்ம இதுதானே போட்டு பழகி இருக்கோம். சோ அந்த கான்செப்ட் தான் இப்ப நான் யூஸ் பண்றேன். சரியா? சோ அப்ப இந்த சம்முக்கு என்ன ஆன்சர்னா இது. இப்படி முக்கியமான சிம்பிள் போட்டா இந்த சம்மு முக்கியம் நான் மீன் பண்ணல குட்டஸ். இந்த ஸ்டெப்ல நம்ம முக்கியமா கவனிச்சு போடணும். தசம எண்களை பார்த்து செய்யணும்ன்றதுக்கு அர்த்தம். சரியா? எங்க எழுதிக்கோங்க. சம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் சொல்லலாமா? சரி, இப்ப ஃபோர்த் சம் வரைக்கும் போயிட்டு இதுக்குரிய ஒரு வீடியோஸும் பாத்திரலாம். ஏன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்த மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் சம்ஸ் எப்படி இருக்குன்றதையும் செஞ்சிடலாம். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் ஃபோர்த் சம் என்ன கொடுத்திருக்காங்க? 0.399 டிவைடட் பை 2.1. சரியா? அப்ப எப்படி எழுதுவோம்? 0.399 divided by 2.1. ஸோ என்ன சொல்லுவோம்? எங்க சொல்லிடலாமா? டினாமினேட்டர்ல ஒரே ஒரு டெசிமல் தான்ப்பா இருக்கு, தசமஸ்தானம் இருக்கு. நியூமரேட்டர்ல 1 2 3 3 தசமஸ்தானம் இருக்கு. சோ அப்ப அதிகபட்ச தசமஸ்தானம் நியூமரேட்டர்ல இருக்கா டினாமினேட்டர்ல இருக்கா, இது எதுல வேணாலும் இருக்கலாம். சோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். சரியா? சோ அதிக தசமஸ்தானம் மேல இருக்கா, பகுதியில இருக்கா, தொகுதியில இருக்கா மட்டும் பாருங்க. சோ ஒரே ஒரு தசமஸ்தானம் இருந்தா 10ஆல, 2 தசமஸ்தானம் இருந்தா 100ஆல, 3 தசமஸ்தானங்கள் இருந்தா 1000ஆல பெருக்கணும். சோ இங்க 3 தசமஸ்தானங்கள் இருக்கு. அப்ப எதாலதான் பெருக்கணும்? 1000ஆலதான் மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுச்சா குட்டஸ்? அப்ப இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? நம்ம படிச்சிருக்கோம், ஃபுல்லாவே ஹோல் நம்பரா மாறிடும். 399 டிவைடட் பை இந்த 2.1க்கு என்னவாயிரும்னா ஒரு ஜீரோக்கு ஒரு டெசிமல் கேன்சல் ஆயிரும். சோ 21. அதை தவிர இன்னும் எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 2 ஜீரோ இருக்கு. இததான் உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி எழுதலாம்னா 399 பை 21 இன்டூ 100 போட்டு பழகிக்கோங்க. இந்த இந்த இடத்துல நீ கரெக்ட் பண்ணாலும் ஓகே தான் குட்டர்ஸ். 21 ஒரு தசமஸ்தானத்துக்கு ஒரு ஜீரோ தான் டீச்சர் என்னால யூஸ் பண்ண முடியுது. மீதி 2 ஜீரோ நான் அப்படியே தான் வச்சிருக்கேன்றதுதான் இதோட மீனிங். இல்ல டீச்சர் நான் ஒரு தடவை அப்படி ஒரு தடவை இப்படி எழுதுறேனாலும் எழுதிக்கோ, ரெண்டோட அர்த்தமும் ஒண்ணுதான் குட்டர்ஸ். சொல்றது புரியுதாமா? டிவைட் பண்ணிடலாமா? ஓகே. சோ என்ன பண்றோம்? 39921. சரியா? அப்ப என்ன செய்யணும்? 3 சாக்லேட்ஸ் தான் இருக்கு. நீங்க எத்தனை கேக்குறீங்க பெர் ஹெட்? 21 சாக்லேட்ஸ் கேக்குறீங்க. சோ என்னால கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப பக்கத்துல உள்ள நம்பரையும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணணும் இருக்கும். 39 சாக்லேட்ஸ் என்கிட்ட இருக்கு. நீங்க என்கிட்ட எத்தனை சாக்லேட்ஸ் கேக்குறீங்க? 21. சோ அப்போ 1 டைம் கொடுக்க முடியும். 121 சார் 21. சப்ராக்ட் பண்ணனா இங்க 5 இங்க 1. கரெக்டா? சொல்றது புரிஞ்சிருச்சா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணிருக்கேனா? யோசிச்சு சொல்லுங்க. 39 எதால டிவைட் பண்ணியிருக்கோம்? 21ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். பாத்தீங்களா? சாரி, எனக்கு சைடா இருந்து பார்க்கும்போது 24 மாதிரி இருந்துச்சு. அப்ப 18 வரும். சரியா குட்டஸ்? இப்ப 18 சாக்லேட்ஸ் வச்சிருக்கோம். 21 சாக்லேட்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பரையும் இங்க புல் டவுன் பண்ணுவோம். அப்ப இது என்ன ஆயிரும்? 189 ஆயிரும். ஸோ 189 21 டைம்ஸ் எத்தனையால டிவைட் பண்ண முடியும்னா, ரப்பா என்ன சொல்லியிருக்கேன் இங்கே போட்டு காமிக்கிறேன். ஸ்டார்டிங் ஒரு 5ஆல போட்டு பாருங்கப்பா. 1 5 5, 5 2 10. அப்ப 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 105 வந்திருக்கு. அடுத்து நான் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? நெக்ஸ்ட் நம்பர் 6 7 8 9 10 வரிசையா போட வேண்டாம். ரேண்டமா ஃபர்ஸ்ட் 5 போடுங்க, அடுத்து 10 போட்டுருங்க. 21 10 டைம்ஸ் போட்டோம்னா 210 வரும். ஆனா எனக்கு என்ன வந்திருக்கு? 189. அப்ப இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கா? அப்ப மிடில்ல உள்ள ஏதோ ஒண்ணுதான் இதுக்கு ஆன்சர். அப்படிதான் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? எங்க சொல்லுங்க, என்னவா இருக்கும்? 5 டைம்ஸும் வரலாம், 10 டைம்ஸும் வரலாம். ஸோ 7 டைம்ஸ் ஆர் 8 9 டைம்ஸ் போட்டு பார்த்தா ஆன்சர் வந்துடும்.
இப்ப 21 8 டைம்ஸ் போடலாம், 21 9 டைம்ஸ் போடலாம். எதுல வருதுன்னு பார்ப்போம். 1 8 ஏன்னா நமக்கு 21 டேபிள்ஸ் எல்லாம் தெரியுமா? கண்டிப்பா கிடையாது. ஸோ அதனால போட்டே பார்த்துடலாம். 1 8 8 2 16. ஸோ 168. அடுத்து 9 டைம்ஸ் போடுங்க. 1 9 9 9 2 18. வந்துருச்சா? அப்ப எத்தனை டைம் வந்துருச்சு எனக்கு ஆன்சரு? 9 டைம்ஸ் போட்டா வரும் 189. ஸோ இங்க மைனஸ் பண்ணுவோம், இங்க 0 வந்துருச்சு. சூப்பர். அப்ப என்ன செய்வோம்? இங்க எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 19 divided by, that is 19 divided by 100 அப்படியே எழுதணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா இன்னும் நம்ம 100ஆலே டிவைட் பண்ணல, அதையும் சேர்த்து பண்ணா ரொம்ப பெரிய லென்த்தி கேல்குலேஷன் வரும்ன்றதுனால நான் எப்படி பிரிச்சு செய்யறேன். சோ நல்லா கவனிச்சு சொல்லுங்க. கீழே எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. அப்ப எத்தனை டிஜிட் தள்ளி மூவ் பண்ணணும்? ரைட் டு லெஃப்ட்ல 2 டிஜிட் தள்ளி மூவ் பண்ணணும். அப்ப 0.19 எழுதுவோம். ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்ப 0.19 தான் இதோட ஆன்சர். புரியுதா குட்டர்ஸ்? எழுதிக்கோங்க. சரி, இப்ப இதுக்குரிய வீடியோஸ் ஒன்று காமிச்சிடுறேன். உங்களுக்கு அப்ப புரியும் இன்னும் கொஞ்சம். ஓகே. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, ஒரு ஃபிராக்ஷனை இன்னொரு ஃபிராக்ஷனால டிவைட் பண்ணா எப்படி இருக்குன்ற கான்செப்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் பேஸ்டா உங்களுக்கு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு. எப்பயுமே ஒரு நம்பரை இன்னொரு நம்பர்னாலயா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் இதுல போர்ட்லயுமே நான் செஞ்சு காமிச்சிடுறேன். இப்ப கொடுத்துருக்க சம் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஃபர்ஸ்ட் கொடுத்தது பின்னம் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ பின்ன என்ன கொடுத்துருக்காங்க? 3 டிவைடட் பை 6 கொடுத்துருக்காங்களா? சோ இந்த சம்மையை நம்ம இப்ப செஞ்சு காமிச்சிடவா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவும் புரியும். என்ன கொடுத்துருக்காங்க? 3 divided by 6. 3 divided by 6 divided by என்ன கொடுத்துருக்காங்க? 3/7 கொடுத்துருக்காங்க. சரியா? சோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஆக்சுவலி பவர் சப்ளை ப்ராப்பரா இல்லன்றதுனால கரண்ட் கட் ஆயிடுச்சுல கொடுத்து, அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் பார்த்து தான் இந்த லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம். சோ கொடுத்திருக்க பின்னத்தை அப்படியே எழுதிருங்க, ஃபிராக்ஷன் அப்படியே எழுதிருங்க. டிவிஷனை என்னவா மாத்த சொல்லியிருக்கேன்? மல்டிபிளிகேஷனா மாத்த சொல்லியிருக்கேன். ஏன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தலைகீழி அப்படின்வோம். சோ சிம்பிளை மட்டும் மாத்தாம வார்த்தையிலையும் எழுத சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3/7 தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தலைகீழின்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? அப்ப இது எப்படி எழுதணும்? 3/6 இன்டூ 3/7 தலைகீழி என்ன வரும்? 7/3. சொல்றது புரியுதா? என்ன செய்யணும்? சோ இந்த 3க்கு இந்த 3 அடிச்சு கொடுக்கலாம். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 7/6. புரிஞ்சுச்சா? இததான்ப்பா உங்களுக்கு இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுலயும் தெரியுது குட்டர்ஸ். சோ அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இங்க பாருங்களேன், உங்களுக்கு இந்த மெத்தட்லயும் செய்யலாம். டைரக்டா நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, இந்த 3க்கு இந்த 3 அடிச்சு கொடுத்துருக்கேன், பகுதிக்கு தொகுதிக்கு அடிச்சு கொடுத்துருக்கேன். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க பெருக்கிட்டும் அடிச்சு கொடுக்கலாம். சொல்றது புரியுதா? ரெண்டோட அர்த்தமுமே சேம் தான், நமக்கு ஒரே ஆன்சர் தான் குட்டர்ஸ் வரும். இப்ப பாருங்களேன், 3 21 6 3 18. திருப்பி இதை அடிச்சு கொடுத்தனா என்ன வாய்ப்பாடுல சொல்லலாம்? 3 வாய்ப்பாடுலயே சொல்லலாம். இங்க 7 3 21, இங்க 6 3 18. அப்ப 7/6. இதே ஆன்சர் தானப்பா நமக்கும் வந்துச்சு. பட் நான் என்ன செஞ்சேன், இங்கேயே கேன்சல் பண்ணிட்டேன். உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சுன்னா நீங்க டக்கு டக்குன்னு ஈஸியா கிராஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப புரியுதா? இப்ப இதே இதுல இன்னொரு ஒரு நம்பர் நான் மாத்தி கொடுக்குறேன். இப்ப பாருங்களேன், என்ன செஞ்சிருக்கேன்? 4/6 வச்சுக்கலாமா? இப்ப 4/7 வச்சுக்கிறோமே. இப்ப பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க?
மீதி எல்லாமே ரப் பண்ணல, ஏன்னா நமக்கு அதே சிம்பிள் தான், அதனால நான் அப்படி வச்சுக்கிட்டேன். சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4/7 வகுத்தல் என்னப்பா கொடுத்துருக்காங்க, 3/7. என்ன செய்ய சொல்லியிருக்கேன், ஃபிராக்ஷன் பின்னத்தை அப்படியே வச்சுக்கோங்க. 4/7 அப்படியே வச்சுக்கணும். வகுத்தல் சிம்பலோட தலைகீழ் பெருக்கல். அப்ப இந்த சிம்பலா மாத்தோம்னா இதுக்கு அடுத்து உள்ள நம்பருக்கு என்ன செய்யணும், தலைகீழி எடுக்கணும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். எதுக்கு எடுக்கணும், இந்த 3/7க்கு. சரியா? சோ அப்ப என்ன செய்வோம், 4/7 இன்டூ மல்டிபிளிகேஷன் சிம்பிளுக்கு மல்டிபிளிகேஷன். 3/7 ரெசிப்ரோக்கல் என்னது, 7/3. சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் பண்ண முடியும்னா நடுவுல மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கு, அதனாலதான் கேன்சல் பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணா 4 1s are 4, 1 3s are 3. இப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கு, 4/3 இருக்கு. சொல்றது புரியுதா? இதைத்தான் ஒவ்வொரு இடத்துலயுமே ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ இத லாஸ்ட்ல நமக்கு என்ன வந்திருக்கு, 4/3. எனக்கும் இங்க 4/3 வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன டீச்சர், 28/21 அப்படின்னா அது வேற ஒண்ணும் கிடையாது. 4/7 இன்டூ 7/3 இவங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு அடிச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன செய்யணும், 7 4s are 28, 7 3s are 21. அதுக்கப்புறம் 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 4 டைம், இது 3 டைம். இப்படிதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா ஏற்கனவே அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சமுக்கு ஒரு மெத்தட்ல தான் செய்யணும்ன்றது கிடையாது குட்டர்ஸ், நம்ம புரிஞ்சுக்கிறத பொறுத்துதான். சரியா? சோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா குட்டி குட்டி மெத்தட்ஸ்லயே கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிடலாம். இப்ப இன்னொரு நம்பர் கொடுப்போமா, இன்னொரு நம்பரும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போமே. சரி, இப்ப 5 இங்க 5/8ன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த செகண்ட் நம்பரு எல்லோ கலர்ல இருக்கிறது செகண்ட் நம்பர். இப்ப பாருங்கப்பா, பட்டனை டச் பண்ண உடனே நமக்கு ஆன்சர் வந்துருது. ஆனா இங்க நம்ம தானே செஞ்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, செஞ்சிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, 5/8 டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க, 6/7. என்ன வேணாலும் கொடுக்கட்டுமே, நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ல செஞ்சிருவோம். சரி, சோ 5/8 அப்படியே எழுதிடுவோமா? ரைட். இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றல, அவங்க செஞ்சது கரெக்டா இல்ல நம்ம செஞ்சது கரெக்டான நம்ம கான்பிடென்ட்டோட செஞ்சா கண்டிப்பா செஞ்சிடலாம். ஓகேவா? செக் பண்ணிடலாமா? இந்த டிவிஷனோட தலைகீழ் என்ன, மல்டிப்ளிகேஷன். அடுத்து என்ன செய்யணும், ரெசிப்ரோக்கலா. என்ன செய்யணும், 6/7க்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அடுத்து என்ன செய்வேன், 5/8 இந்த ரெசிப்ரோக்கல் 6/7க்கு என்ன எழுதுவேன், 7/8 எழுதுவேன். இதுல ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா, நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் எதையாவது கேன்சல் பண்ண முடியுமானா எதையுமே பண்ண முடியல. கரெக்டா? கரெக்டா? நான் எதுவும் தப்பா எழுதியிருக்கேனா? 7/6. யா. சோ இப்ப இதுல எதையுமே கேன்சல் பண்ண முடியாதுன்னா அப்படியே நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 7 5s are 35, 5 35, டினாமினேட்டர் 8 6 are 48, 8 48. சோ ஆன்சர் என்ன வந்திருக்கு, 35/48. இவங்க ஆன்சரும் கரெக்ட் தான். அப்ப நம்மளும் கான்பிடென்ட்டா சொல்லலாம் கரெக்டா செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு. சோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த மாதிரி குட்டி குட்டியா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுல எக்ஸசைஸ்ல உள்ள இன்னைக்கு இந்த லெவல் போதும், ஏன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சம்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு எக்ஸசைஸ்ல உள்ள மீதி 2 சம்ஸ்மே நம்ம இப்போ முடிச்சிருவோம். ஓகேவா குட்டர்ஸ்? இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா செஞ்ச சம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ்ல பண்ணிட்டு இருக்க மீதி 2 சம்மே முடிச்சிடலாம். ஏற்கனவே 3 சம்ஸ் 4 சம்ஸ் முடிச்சாச்சு. இப்போ 5th சம் செய்ய போறோம். ஓகேவா? 5th ரோமன் லெட்டர் 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க, 5.4 டிவைடட் பை 0.6. அப்ப 5.4 வகுத்தல் 0.6 எழுதிட்டோம். என்ன சொல்லியிருக்கோம், பகுதியிலையும் தொகுதியிலையும் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும். எதுல நம்பர் ஆஃப் எதுல தசம எண்கள் அதிகமா இருக்கோ அத ஒரு ஸ்தானம் இருந்தா 10ஆல, 2 தசம ஸ்தானம் இருந்தா 100ஆல, 3 தசம ஸ்தானம் இருந்தா 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கோமா. இங்க ரெண்டுலயுமே ஒரே ஒரு தசம ஸ்தானம் தான் இருக்கு. அப்ப 10ஆல மட்டும் பெருக்கினா போதுமே. அப்ப என்ன எழுதுவோம், 54, 5.4 என்னவாயிரும் 54, 0.6 × 10 என்ன வரும் 6 தான்.
இதுக்கு லாங் டிவிஷன் போடணுமா? அந்த வகுத்தல் மாடல் போடணுமா? 6ஆம் வாய்ப்பாடு எத்தனை தடவை சொன்னா 54 வரும்? எங்க சொல்லிருங்க. நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? 9 54. சோ ஆன்சர் 9. அவ்வளவுதான். புரிஞ்சா? சம் செஞ்சாச்சு. கஷ்டமா ஈஸியா? இப்ப நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும்னா டேபிள் நல்லா தெரியணும். வாய்ப்பாடு சொல்லி சொல்லி டெய்லி பழகணும். சும்மா இருக்கிற நேரம் டெய்லி மனப்பாடமா சொல்லிக்கிட்டே இருங்களேன். மூவில சாங்ஸ் நமக்கு பிடிச்ச சாங்க திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி டெய்லி ஒரு வாய்ப்பாடு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ அப்ப ஈஸியா புரிஞ்சிடும். லாஸ்ட் சம் அதையும் செஞ்சிடலாமா? ஓகே குட். 2.193 divided by 1.3. என்ன செய்யணும்? 2.193 divided by 1.3. என்னன்னு சொல்லி ரீட் பண்ணக்கூடாது குட்டு. 2.193 சொல்லி ரீட் பண்ணக்கூடாது. 2.193 ரீட் பண்ணக்கூடாது. தசம எண்களுக்கு அப்புறம் உள்ள நம்பர் என்ன செய்யணும்? செப்பரேட் நம்பரா தான் ரீட் பண்ணணும். 2.193 ரீட் பண்ணணும். வகுத்தல் 1.3 அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப நீங்களே பார்த்து சொல்லுங்க. பகுதியில ஒரே ஒரு தசமஸ்தானம் இருக்கு. தொகுதியில எத்தனை தசமஸ்தானங்கள் இருக்கு? 1 2 3 தசமஸ்தானங்கள் இருக்கு. எதுல நிறைய தசம எண்கள் இருக்கு? தொகுதியில தான் இருக்கு. சோ அப்ப இதை எதால மல்டிப்ளை பண்ணணும்? 1000ஆல. ஏன்? மூணு டிஜிட் இருக்கு. சோ 1000ஆல 1000ஆல பெருக்கிறோம். அப்ப என்ன எழுதணும்? 2193 2193 ஆயிரும். சரியா குட்டஸ்? அடுத்து ஒரு டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் வந்து ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். மீதி எத்தனை ஜீரோ இருக்கும்? இத 13 into 100 போடுறாலும் ஓகே தான். இதையே கூட புரிஞ்சு செய்யுங்க. இல்ல 1300 போட்டுக்கோங்க. எப்படி புரிஞ்சு செஞ்சாலும் மீனிங் ஒண்ணுதான். சரியா? சோ இந்த இடத்துல அட்லீஸ்ட் நான் ஒரு சம்முக்கு 13 into 100 போட்டுக்கலாமா? புரியணும்ல? அதுக்காக தான் போட்டேன். இங்க டிவைட் பண்ணுவோமா? 2193 எதால டிவைட் பண்றேன்? 13ஆல டிவைட் பண்றேன். சோ 21 எடுத்துக்கிடுவோம். 1 டைம் போடுவோம். சரியா? அடுத்து என்ன செய்வோம் சொல்லுங்க. இங்க 8 வரும், இங்க 9 வரும். 13 டேபிள் ஏற்கனவே நான் போட்டு பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும்னு சொல்றேன். ஸோ 6 டைம்ஸ் நான் போட்டிருக்கேன் குட்டஸ். ஸோ இங்க 78 வரும். இந்த இடத்துல நீங்க சப் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் கிராஸ் செக் பார்க்கலாம். சரியா? டீச்சர்ஸ் இல்ல எல்லாமே கரெக்டா இருக்குன்றது எல்லாம் கிடையாது. நீங்களும் கண்டிப்பா கிராஸ் செக் பண்ணி பாருங்க. அடுத்து என்ன வரும்? 1 வரும், 11 வரும். இந்த இடத்துல வந்து 2 குட்டீஸ். இந்த இடத்துல ஆக்சுவலி 297 பாத்தீங்களா? நானே கவனிக்கல. 297 குட்டீஸ். கொஸ்டின் சரியா கவனிக்கலடா. 297 இல்லைன்னா அப்புறம் ரிமைண்டர் வந்துடும். வரல டீச்சர்னு சொல்லிடக்கூடாது. அப்ப 117. 117 எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டைம்ஸ் வந்துருச்சுப்பா. அப்ப 117 கேன்சல் பண்ணா 0. அப்ப இங்க என்ன எழுதணும்? 169 169 டிவைடட் பை என்ன போடுவோம்? டிவைடட் பை என்ன மிச்சம் இருக்கு? இன்னும் 100 இருக்கு. அப்ப 2 ஜீரோக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1.69 தான் இதோட ஆன்சர். முடிச்சாச்சு. இதுல இன்னும் வேர்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு 4-5 வேர்ட் ப்ராப்ளம் இருந்தா நம்ம ஒரு என்டையர் சாப்டருமே படிச்சு முடிச்சதுக்கலாம். சரியா குட்டஸ்? சொல்றது புரியுதா? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? சாட் பாக்ஸ்ல யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? ஐ திங்க் யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. இப்ப இது வரைக்கும் ஒவ்வொரு ரோம லெட்டரா படிச்ச எல்லாத்தையுமே வேர்ட் ப்ராப்ளமா செஞ்சா எப்படி இருக்குன்ற கான்செப்ட நம்ம இன்னும் ஒரே ஒரு கிளாஸ்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு பயிற்சிக்குரியது எல்லாத்தையுமே சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு டெஸ்டாவும் வச்சிடறேன். சரியா குட்டஸ்? ஓகேவா? ஸோ கம்மிங் மண்டே இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு அடுத்த மண்டே இல்ல அப்படின்னா மேக்சிமம் மண்டே நம்ம கிளாஸ் எடுப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க. ஓகேவாமா? தேங்க்யூடா. கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம், ஜெய்.